அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை மேசராசனையர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசனையர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசி சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசனையர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேசராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதனோடு சேர்ந்த செவ்வாய் 7ல் ராசியை பார்க்கிறாருங்க. ராசிநாதனை 8ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமாதிபதி 6ல் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால உங்களுக்கு எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. எதையும் நீங்கள் இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக முனைப்போடு செய்து வெற்றி காண இருக்கீங்க. மேசராசனையர்களான உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்க இருக்கு. வருவதை பார்த்து கொள்ளலாம் என்று வேகத்தோடு காரியமாற்றக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு அதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சில காரியங்கள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் மேசராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தை பெற்றுத்தரும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் 6ல் சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தொழிலில் சில சுணக்கங்கள் வரலாம், போட்டியாளர்கள் அதிகரிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை, ஒப்பந்தங்கள் இழக்க நேரிடுங்க. சுப விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டுங்க. 5ல் கேது இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், யாரை சந்திக்கிறார்கள் என்பதை கண்காணிப்பது மிக மிக அவசியங்க. அவர்களை ஏனோ தானோ என்று விட்டுவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம இந்த மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே வெற்றி பெற இருக்கு. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை பலத்தால் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. ஊர் மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தரும் விதத்தில் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வமும் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்கள்ல ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய
ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. தேக நிலை சீராக இருக்கு. சொந்தங்களால் சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க. உயர் அதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உடன்பிறப்புகள்ல திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள் கன்னி ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. அங்கு அவர் நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. அதனால் மேசராசினியர்களான நீங்கள் இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. தடுமாற்றமும் தட்டுப்பாடும் வரலாங்க. சில காரியங்கள் எவ்வளவு முயற்சி செய்தால் அது இழுபறி நிலையிலேயே இருக்குங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பலிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதன் விளைவாக பொறுப்புகள்ல திடீரென மாற்றங்கள் ஏற்படுங்க. குடும்ப சுமை கூடும். இணக்கமான உறவுகள் பிணக்காக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் புதன் பகவான் செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 7ஆம் இடம் உச்சம் பெற்று இருந்தபோது கடன் சுமை அதிகரித்து கவலை மேலோங்கி இருக்கலாங்க. ஆனால் அந்த நிலை இப்போது மாற இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. குறிப்பா மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கு வரும் புதனால் வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதிரி வருமானம் கிடைக்க பெற இருக்கு. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல சனி பகவான் கும்பராசியில் வக்ரம் பெற்றே இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. அதனால் இக்காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை சனி மீது பதிகிறது. எனவே அதன் கடுமை கொஞ்சம் குறையுங்க. அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பெயர்ச்சிக்கு பின்னால் சனி வலிமை அடைவதால் தொழில் வியாபாரத்தில் மிக மிக கவனம் தேவைங்க. நெருக்கடி நிலை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குறிப்பாக பொதுவாழ் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் நிகழுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதிற்கு திருப்தி இருக்காது. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் குறுக்கீடுகள் உண்டு. மாணவ மாணவியருக்கு கல்வியில் அக்கறை தேவைங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குங்க. பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்க்கை சக்கரம் சுழல இருக்கு. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல மேசராசினியர்களான நீங்கள் பெருமாள் மற்றும் லட்சுமியை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.